கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனுடைய இந்த பைபிள் மெடிடேஷனுக்கு உங்களை வாழ்த்தி அறிவிக்கிறேன். இன்னைக்கு நாம என்னாகும் 33ஆம் அதிகாரத்தை பார்க்க போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து எப்படி என்னென்ன இடங்கள் வழியாக கானான்குள்ள வந்தாங்க, அது என்னென்ன வழிகளில் வந்தாங்க, என்னென்ன ஸ்டேஷன் தாண்டி வந்தாங்க அப்படின்ற விஷயத்த மோசே தெளிவாக எழுதியிருப்பாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இதில் கடைசியாக ஆண்டு சொல்லியிருப்பாரு, நீங்கள் கானானை சுதந்திரிச்சு கொள்ளும் போது, அதாவது இந்த மெயின் பாயிண்ட்டாக அதான், கானானை சுதந்திரித்து கொள்ளும் பொழுது அங்கே உள்ள ஜனங்களை ஒருத்தரையும் வைக்காம எல்லாரையும் துரத்தி விட்டுருங்க. அவங்க வணங்கின விக்கிரகங்கள் அவங்களுடைய எல்லா காரியங்களையும் அதை எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணும், துரத்திடணும்னு ஆண்டு சொல்வார். இப்போது இந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் சொல்லிடுவார், அதிகமாக இருக்கிற ஜனங்கள், அதிக எண்ணிக்கை இருக்கிறவங்களுக்கு அதிகமான நிலம் பிரிக்கப்படும் அப்படின்ற மாதிரி கோத்திரமாக பிரிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறார். நிறைய ஜனங்கள் இருக்கிறவங்களுக்கு நிறைய இடமும், கொஞ்சம் கூட்டம் இருக்கிற அந்த கோத்திரத்துக்கு கொஞ்சமான இடமும், கொஞ்சம் சிறிய இடமும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிடுவாரு. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா, அதில் மெயினான விஷயம் என்னென்னா, நான் கொடுக்குற தேசத்தை நீங்கள் சுதந்திரத்து கொள்ளும் போது அதில் உள்ளவர்களை அவங்க வணங்கின எல்லா காரியங்களையும் அசுத்தங்களை துரத்துங்க. அது நீங்கள் எதுவுமே செய்யக்கூடாது, அதை நீங்கள் பழகிக்க கூடாது, அதை உங்களை விட்டு அகற்றுங்கன்னு நான் சொல்கிறேன். நாமளும் அப்படி தான். இப்போ நம்ம உலகத்தில் தான் இருக்கோம். ஸ்கூலில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஸ்கூலில் கூட என்ன ஆகுது, பாவங்கள் பிள்ளைங்க மூலமாக தேவையில்லாத பேசுறது மூலமாக தோன்றுது. ஸ்கூலு, காலேஜஸ், ஃபோனு, டிவி எல்லாத்துலேயுமே இருக்குது. கர்த்தரை பற்றி ஏதாவது வீடியோ போடுறதுக்கு அந்த ஃபோனை உபயோகிக்கலாம் இல்லைங்களே. ஆனால் ஆண்டவர் சொல்லாரு, நீ அப்படி உபயோகிக்கும் போது நீ என்ன பண்ணாத, எதை விளக்கணுமா, அந்த பிசாசுக்குரிய காரியங்களை, அந்த பாவமான காரியங்கள், இதெல்லாம் வச்சு உன்னை விட்டு விளக்கு, இதெல்லாம் துரத்தி விடு அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா பாவம் அதில் இருக்குது, ஸ்கூலில் இருக்குது. நம்ம படிக்க தான் செய்யணும், நம்ம அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய மார்க் எடுத்து நல்லா வெற்றி சிறக்கணும். ஆனாலும் அந்த தேவையில்லாத காரியங்கள், அந்த சத்துருவை துரத்தி விட்டு நான் உனக்கு தருகிற அந்த இடத்த சுதந்திரிச்சுக்கொள்ளு அப்படின்னு அங்கே சொல்கிறேன். இந்த மாதிரி இது எந்த ஃபீல்ட்லனாலும் சரி, வேலையானாலும் சரி, எந்த இடங்களானாலும் சரி, கர்த்தர் நமக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. ஆனால் அதே சமயத்தில் அந்த சத்துருக்களை சத்துருங்கிறது சாத்தான், பிசாசு, நம்மளை வஞ்சிக்கிற கிரியைகள், கர்த்தருக்கு பிரியமில்லாத எல்லா காரியமும் ஒரு சத்துரு தான். அந்த எல்லா விஷயத்தையும் ஆண்டு சொல்கிற விளக்கு அப்படின்னு சொல்றாரு. இவன் ஊழியத்துல கூட பிசாசு என்ன பண்ணுவான்னா, வஞ்சிப்பான், ஏமாத்துவான். இந்த மாதிரி இது எல்லா காரியங்களையும் ஆண்டு என்ன சொல்றாருன்னா, விசுவாசிகள் மூலமா இந்த காரியங்களை, இந்த சத்துருவை நான் கொடுக்குற தேசத்துக்கு நீங்க போயிட்டு முத வேலையே என்ன பண்ணுங்க, அது உங்களை விட்டு அகற்றுங்க. உங்க காரியங்கள், கிரியைகள், பேச்சுகள், உங்களுடைய செயல்கள் எல்லாவற்றையும் விளக்குங்க நான் சொல்றேன். நாமளும் ஒவ்வொரு காரியங்களையும் விளக்கி கர்த்தருக்கு பிரியமாக நம்ம இருப்போம். கர்த்தர் நாமத்தை நன்றி. Thank you so much. Bye.